Dear student, good morning to all. Today topic is features of public corporation. Features of public corporation. ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷனா என்ன அப்படின்னா, பப்ளிக்கு சேவை செய்கின்ற ஒரு துறைகள், பப்ளிக்கு சேவை செய்கின்ற ஒவ்வொரு துறைகள் இருக்கிறது. அந்த டிபார்ட்மெண்டல் வைஸாக நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்டலுடைய ஃபீச்சர்ஸை பார்த்தோம். இப்போது பப்ளிக்குடைய கார்ப்பரேஷன், பப்ளிக் கார்ப்பரேஷன் அதனுடைய பொது கழகங்களுடைய இயல்புகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் ரயில்வே போக்குவரத்து துறை. ஸோ இந்தியன் ரயில்வே இது தலைமையகம் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்ததாக என்ன சேவை புரியுதுன்னா, ஃபுட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்கள்ல, ஃபுட் கார்ப்பரேஷன் கன்சூமருக்கு தேவையானது உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய அந்த கார்ப்பரேஷன். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது உணவு விநியோகம் செய்யக்கூடிய, உணவுப் பொருட்களை வந்து விநியோகம் செய்யக்கூடிய துறை. அதுதான் வந்து நம்ம ரேஷன் பொருள்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அந்த ரேஷன் பொருளை தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதா இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்குது. இதனுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொல்ல, அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல தலைமையகம் இருக்கும். இப்போது நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். A public corporation is that form of public enterprises which is created as an autonomous unit by a special act of the parliament or the state legislature. பொதுக்கழகம் என்பது பாராளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ இயற்றும் தனி சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டு தன்னிச்சையான ஒரு உரிமை. அது தன்னிச்சையான உரிமைனா அட்டானமஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. created as an autonomous unit சொல்லுவாங்க. அதாவது தன்னிச்சையான ஒரு உரிமை பெற்ற நிறுவனமாக இது திகழப்படுகிறது. ஓகேங்களா? Since a public corporation is created by a statute, அதாவது ஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது சட்டத்தால் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னென்னா பொது கழகத்துக்கென நோக்கங்கள், அதாவது பொது கழகங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தனித்து இயங்கும் தன்மை உடையது. அது தனித்து இயங்கும் தன்மை உடையதாக இது வந்து செயல்படுகிறது. இது சட்டத்தால் வந்து அதாவது தன்மையான தனித்து இயங்கும் தன்மையுடன் சட்டத்தால் உருவாக்கப்பட்டதாக இது சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? இந்த ஸ்டாட்யூட். It is also known as a statutory corporation. அதாவது பொது கழகங்களுடைய நோக்கங்கள், அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பணிகள் சட்டத்தால் வரையறுக்கப்பட்டதாக இது வந்து தீர்மானிக்கப்படுகிறது. The statutes define the objectives, powers and functions of the public corporation. Life Insurance Corporations of India, the Indian Airlines, the Air Indian International, Oil and Natural Gas Commissions, etc. are some example of public corporation in India. For exampleலாம் இது வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது பொது கழகத்திற்கான நோக்கங்களுடைய அதிகாரிகள், பணிகள், அப்புறம் இதனுடைய வரையறைகள் எல்லாம் வந்து சட்டத்தால் நியமிக்கப்பட்டது. இந்தியன் ஆயில் காப்பீட்டு கழகம், இந்தியனுடைய ஏர்லைன்ஸஸ், ஏர் இந்தியா, அப்புறம் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அமைப்புகள், அதாவது ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொது கழகங்கள்லாம் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. பொது கழகத்தில் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய இருக்குது. பொது கழகம்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பொது கழகம் இல்லாத நிறைய துறைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு துறை எடுத்துமோ அதில் பொது கழகம் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதாவது இந்தியனுடைய டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் நிறைய இருக்குது, இருந்தாலும் இது ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் மோட்டிவ்காக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியன் ரயில்வே, அப்புறமேட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது தலைமையகம் நியூ டெல்லியில் இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சேவை புரிகிறது, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக இது வகிக்கிறது. அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷனுடைய ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எத்தனை பாயிண்ட்ஸ்னால் ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது 5 மார்க்கில் வரும். ஆமாம், அதாவது பப்ளிக் கார்பரேஷன் அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டே தருவாங்க. பப்ளிக் கார்பரேஷன் கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டு தருவாங்க. அதில் 2 மார்க்கால் இருந்தாலும் சரி, 3 மார்க்கில் இருந்தாலும் சரி, 5 மார்க்கில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் நம்மளுக்கு கேட்டே தருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ஸ்பெஷல் ஸ்டாட்டிடியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனித்து இயங்கும் சட்டத்தன்மை அப்படின்லாம். தனித்து இயங்கும் சட்டத்தன்மை. A public corporation is created by a special act of the parliament or the state legislature. The act defines its powers, objectives, functions and relations with the ministry and the parliaments or state legislature சொல்லுவாங்க. அதாவது பொதுக்கழகம் என்பது மத்திய மாநில அரசால் இயற்றப்படும் தனி சட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்படுகிறது. இதனுடைய சட்டத்தின்படி பார்க்கும்போது அதற்கான அதிகாரங்கள், நோக்கங்கள், பணிகள் இது எல்லாமே என்ன பாராளுமன்றம் அல்லது சட்டசபைகள் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சகத்துடன் தொடர்புடையது தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டாட்டட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் என்ன செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீடித்த நிலைத்தன்மை. அதாவது செப்பரேட்டாக வந்து ஒரு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அதுக்கான உரிமைகள் எப்படி இயங்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். A public corporation is a separate legal entity with perpetual sections, அதாவது succession and common seal. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பொது முத்திரையுடன் நீடித்த நிலைத்தன்மையுடன் சட்டப்பூர்வமாக செயல்படும் அரசுடன் தொடர்புடையது மட்டுமல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது. அரசுனா தனித்து இயங்கக்கூடியதான் இது. இட் ஹாஸ் அன் எக்ஸிடென்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது தனித்து இயங்கக்கூடியது. இட் கேன் ஓன் ப்ராப்பர்லி, கேன் மேக் கான்ட்ராக்ட் அண்ட் ஃபைல் ஷூட்ஸ் இன் இட்ஸ் ஓன் நேம். அதாவது இதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் தனக்கு சொந்தமானதும் தன் பெயரிலே உடன்படிக்கை செய்யவும் வழக்கு பதிவு செய்யவும் இதில் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலிமா என்னென்னா ஒரு நம்முடைய சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்துக்கள் அனைத்துமே தனக்கு சொந்தமானதும் தன் பெயரிலே உடன்படிக்கை செய்யவும் இது வழக்கு பதியவும் இதில் இயலும். அப்படிங்கிறத செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பொது முத்திரை ஏதாவது இருக்கணும். ஒரு சட்டம் இருக்குன்னா ஒரு கவர்மெண்ட் சீல் வந்து பொது முத்திரைன்னு ஒன்று இருக்குது. அந்த பொது முத்திரையின் மூலமாக அது வந்து அங்கீகரிக்கப்படணும். அதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து தனித்து இயங்கக்கூடியது, அவ்வளோதான். தனித்து யாருடைய இடர்பாடுகளும் கிடையாது, தனித்து இயங்கக்கூடியது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். என்ன ப்ரொவைடட் பண்ணுதுன்னா அரசினுடைய முதலீடு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அரசினுடைய முதலீடு என்னவா இருக்குது அப்படின்னா த கேபிட்டல் ஆஃப் எ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் ஆர் பை ஏஜென்சி கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா பொது கழகம் அதற்கு தேவையான முதலீடு செய்வது, முதலீடு முழுவதையும் அரசிடமிருந்து பெறுகிறது. இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னா வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ரோட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஆகுன்னா அதாவது நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் போடுறதுக்கு போதுமான நிதி கிடைக்கல அப்படின்னா அரசாங்கத்திடம் என்ன பண்ணுவாங்க, கோரிக்கை இடுவாங்க. அப்போ அரசாங்கத்தோட கோரிக்கை, அதுவும் அரசாங்கம் தான் இருந்தாலும் அதுக்கான மேல் அதிகாரி
பாராளுமன்றம், சட்டமன்றம், அதோடைய டிபார்ட்மெண்டல் அஃபேர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அமைச்சர்கள் அஃபேர்ஸ், அவங்க மூலிமா என்ன பண்ணுவாங்க, இதை மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையானதை வந்து இவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் பண்ணும்போது இவங்க ரோட் கான்ட்ராக்ட் வந்து கரெக்டாக லீகலாக அது வந்து ப்ராப்பராக முடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நிதி தேவைன்னா அது அரசாங்கத்திடம் முறையிடுவாங்க. However, many public corporations have also begun or raise money from the capital market. இவங்க என்னன்னா அந்த பொது கழகம் முதலீட்டு சந்தையிலிருந்தும் மூலதனத்தை திரட்டுகின்றன. அதாவது மூலதனம் செஞ்சுருப்பாங்கல்ல, வெளிநாட்டில் இருந்தோ இல்லை உள்நாட்டில் இருந்தோ அதனுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருந்தோ ஏதோ ஒரு பங்கு வந்திருக்கும். அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து முதலீட்டு சந்தையிலிருந்து என்ன பண்ணுவாங்க, மூலதனத்தை திரட்டுறாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம ஃபினான்சியல் அட்டானமி. அதாவது ஃபினான்சியல் அட்டானமினா நிதி தன்னிச்சை உரிமை. ஃபினான்சியல் அட்டானமி. A public corporation enjoy financial autonomy. அதாவது பொது கழகங்கள் நிதி தன்னிச்சை பெற்றவை தனக்காக, அதாவது தனக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலமாக தயாரித்து கொள்ளவும் இது வந்து செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நிதி எனக்கு தேவைப்படுது, பொது கழகத்தில் எனக்கு நிதி தேவைப்படுது. அப்போ அந்த நிதியை எப்படி நான் வரவேற்குதுன்னா, என்னுடைய வரவு செலவுகள் மூலமாக நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது எனக்கு என்னென்ன மின்சாரத்தில் என்னென்ன தேவைப்படுது, ஒயர், அப்புறமேட்டுக்கு அந்த ஒயர்ஸ் வாங்கணும், கம்பம் வாங்கணும், இந்த மாதிரியெல்லாம் செலவுகளெல்லாம் இருக்கும். அந்த செலவுகளெல்லாம் நான் மேற்கொண்டு நான் ஒரு பில் பேமெண்ட் பண்ணுவேன். அரசாங்கத்திடம் வந்து இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் எடுத்துன்னு போய் கொடுத்தேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான வரவுகளை வந்து அவங்க தயார் செய்வாங்க. The purpose is own budget. அவங்க என்ன பண்ணுவாங்க, own budget and as an authority to retain the utilize its earning for the business. இவங்களுக்கு என்னன்னா அதற்கான அதிகாரம் பெற்றுக்கொள்ளவும் வியாபாரத்தில் அந்த நிதியை பயன்படுத்தவும் அதிகாரம் பெற்றவையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு வியாபாரம் தானே, எல்லாமே வந்து ஒரு வியாபாரம், பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் ஓரியன்டல் தான் வந்து நம்ம அரசாங்கமே நடக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது இயக்குநரவையால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. எப்படி செய்யப்படுகிறதா, இட் மேனேஜ்மெண்ட் இஸ் vested in a board of directors appointed or nominated by the government, but there is no governmental interference in the day-to-day working of the corporation. அரசால் பரிந்துரைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்ட இயக்குநரவைக்கு மேலாண்மை செய்யவும் அதிகாரம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கத்தால் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு இயக்குனர் வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து நியமனம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நியமனம் பண்ணும்போது அவருடைய செயல்பாட்டு, அப்புறமா அவருக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன செய்ய சொல்கிறாரு எல்லாத்தையும் வந்து செய்யறதுக்கு அதிகாரம் அவருக்கு உண்டு. அதனால தான் வந்து அவரை வந்து அரசால் வந்து பரிந்துரைப்படுறாங்க. அரசால் என்ன பண்ணுறாங்க, vested in the board, பரிந்துரைக்கப்படுகிறாங்க. பட் there is no governmental interference in the day-to-day working of the corporation. ஆனாலும் கழகத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளின் அரசின் தலையீடு இல்லை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசினுடைய தலையீடு இல்லை. அன்றாட நடவடிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, நான் இந்த நடவடிக்கையை நான் எடுக்கிறேன், அப்போ இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வேறு யாரும் வந்து தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓன் ஸ்டாஃப் அப்படின்னு பார்க்கும்போது பணியாளர்களுடைய நியமனம். A publication corporation has its own staff whose appointed remuneration and service conditions are decided by the corporation itself. அதாவது பொது கழகங்கள் தனக்கு தேவையான பணியாளர்களை தானே நியமனம் செய்து கொள்ளவும் ஊதியம், பணித்தன்மை ஆகியவற்றை கழகங்களே முடிவு செய்து கொள்ளவும் இது வந்து நியமிக்கிறாங்க.
அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொது கழகத்தில் இருக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி யாராவது குறைவாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்களே வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஒரு வேக்கன்சி போர்டு போட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணலாம், நியமனம் செய்யலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்களே நியமனம் செய்யலாம். அதுக்கு யாருடைய தலையிடம் இல்லை. இவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது, நான் வந்து இது வேக்கன்சி போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வேக்கன்சி போடுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணும், அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கும், நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஒர்க்கில் ஈடுபட செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ், சேவை நோக்கத்தோடு இது வந்து செயல்படுகிறது. என்ன சேவை அப்படின்னு பார்க்கும்போது, த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் சர்வீஸ் மோட்டிவ் த்ரூ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு த செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் ஏர்ன் ரெஸ்பான்சிபிள் ப்ராஃபிட்ஸ். அதாவது பொது கழகங்களுடைய சேவையை நோக்கமாக கொண்டதாக இது அமைகிறது. இருந்தாலும் சுயசார்பு கொண்டு நியமனமான, அதாவது நியாயமான லாபத்தை ஈட்டும் குறிக்கோள் கொண்டவையாகவும் இது இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பப்ளிக் சர்வீஸ்னால், பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ் மோட்டிவில் தான் அது இருக்கும். ஆனாலும் இது வந்து நியாயமான லாபத்தை வந்து கொண்டு இருக்க, இதெல்லாம் நியாயமான ஒரு லாபத்தை வந்து ஈர்க்கணும். அதுதானே கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட் எப்பவுமே நஷ்டத்தில் போகுதுன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். நஷ்டத்தெல்லாம் போகாது, எப்பவுமே கவர்மெண்ட் லாபத்தில் தான் போகும். ஏன்னா நம்ம நிறைய வரிகளெல்லாம் செலுத்துறதுனால லாபத்தில் தான் அது போகும். ஆனால் அந்த லாபத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு தான் கவர்மெண்ட்டுடைய முக்கிய கொள்கையாக இருக்குது. எப்படி வந்து லாபத்தை லாபத்தையும் இழுக்கணும், அது இல்லாமல் சேவையும் புரியணும். அதுதான் வந்து கவர்மெண்ட். ஓகேங்களா. அடுத்ததாக பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பதில் சொல்லும் கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டின்னா பொது கழகங்களுடைய கணக்கு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுப்புகள் எல்லாம் இதில் இருக்குது. The public corporation has to submit its annual report and its working. Its account are audited by the Comptroller and the Auditor General of India. அதாவது பொது கழகங்கள் தனது பணி குறித்து ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இதனுடைய கணக்குகளை இந்திய பொது கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அக்கௌண்டபிலிட்டி, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. பொது கணக்கு மற்றும் தணிக்கையாளரால் தணிக்கை செய்யப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட். பப்ளிக் கார்பரேஷன்னா என்ன புரியுதுங்களா? இதுதான் பப்ளிக் கார்பரேஷன். இவங்க இல்லை என்னென்ன சேவைகள்லாம் புரிகிறாங்கன்னா, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, சர்வீஸ் மோட்டிவ், ஓன் ஸ்டாஃப் அவங்களே தேர்ந்தெடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் பை போர்டு டைரக்டர்ஸ், அவங்க போர்டுடைய பரிந்துரையின்படி அவங்க வந்து எந்த ஒரு அதிகாரமும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஃபினான்ஸ் ஏதாவது நிதி தேவைன்னா அவங்களே என்ன பண்ணலாம், பட்ஜெட் போட்டு அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் ப்ரொவைடட் இன் த கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்டுகளுடைய அரசினுடைய முதலீடு எங்கெங்கே இருக்கலாம், இதனுடைய தேவைகள், இது எல்லாத்தையும் சொல்லப்படுறாங்க. அடுத்தது செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது நீடித்த நிலைத்தன்மையாக இது இருக்கிறது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கான சீல், காமன் சீல் வேண்டும். அதை எப்படி ப்ரொவைட் பண்ணது, இண்டிபெண்ட்டாக வந்து எப்படி ஒர்க் பண்ணதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்ததுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டூட், தனித்து இயங்கும் சட்டத்தன்மை. இது வந்து யாராலனா மத்திய மாநில அரசுகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தனி சட்டம் கொண்டு வந்து அது மூலயமா அரசாங்கத்தை வந்து ஏற்றப்படுறாங்க, அதனுடைய செயல்பாடுகளையும் சேவைகளையும் செய்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பப்ளிக் கார்பரேஷன். தேங்க்யூ.